இல்ல நல்லா இருக்கியா, இல்ல நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சௌக்கியமா இருக்கியா, குடும்ப குட்டியோட நல்லா இருக்கியா, நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இந்த வணக்க மக்கள் யாரா தேடினீங்களா? தேடி இருக்க மாட்டியே. தேடுற அளவுக்கு நம்ம ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல. கண்டிப்பா தேடி இருக்க மாட்டியே. பட் வணக்கம் மக்களே. சோ என்ன ஆச்சு ப்ரோ, ஏன் இவ்வளவு நான் வீடியோ போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா சொல்ற லெவலுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல நண்பர்களே. அதுக்கான ரீசன் நான் தான். பைத்தியக்கார வேஸ்டிங்க நானு. ஒண்ணுமே பண்ண மாட்டேங்க. சும்மா ஏதோ அப்படியே தின்னுட்டு வெட்டியா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப லேசி ஆயிட்டேன். பட் இதுக்கப்புறம் கண்டிப்பா தொடர்ந்து வீடியோ போடணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட எந்திரிச்சிருக்கேன். அதனாலதான் இன்னையில இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுக்கப்புறம் கண்டிப்பா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். பிக் பாஸ் ரிலேட்டடாவும் நிறைய வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லாம நிறைய டெய்லி நடக்கிற விஷயங்கள், மூவியை பத்தி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருப்பேன் நண்பர்களே. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்துகிட்டே இருக்கும். சரி, இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் பத்தி ஒரு சின்னதா ஒரு சின்ன சின்ன துண்டுகள் கிடைச்சிருக்கு. அதை மட்டும் இந்த வீடியோல பேசிட்டு நாளையில இருந்து ஃபுல்லா பேச ஆரம்பிக்கலாம். சரி, பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது செப்டம்பர் லாஸ்ட்ல தான் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு அது எதுவுமே இருக்காது. பட் அதுக்கான ப்ரோமோன்னு ஒன்று இருக்கு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ரோமோ வந்து ஆகஸ்ட் லாஸ்ட்ல இல்ல செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல வந்துரும். அந்த ப்ரோமோ ஷூட் எப்படி நடக்க போகுது, கமல் சார் தான் இருக்க போறாரா? ஏன்னா வந்து லாஸ்ட் சீசனோட கமல் சாருக்கான அக்ரிமெண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு கமல் சார் இதுக்கப்புறம் வரமாட்டாருன்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் போச்சு. அது ரூமர்ஸ் சொல்றத விட அதுதான் உண்மைகள்னு சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் சீசன் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கமல் சார் ஹேட் வாங்கினாருன்னு. அந்த லெவலுக்கு கமல் சார் வந்து பிக் பாஸ்ல இருந்து ஹேட் வாங்கிட்டாரு. அவர் இவ்வளவு படம் நடிச்சு கூட இவ்வளவு ஹேட் வாங்கியிருக்க மாட்டாரா? ஆனா அந்த பிக் பாஸ் அப்படி ஒரு நிகழ்ச்சியில பெருமணிக்கு இந்த சாட்டர்டே சண்டே வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கே அவ்வளவு ஹேட். ஆனா அவர் பண்ண சம்பவங்களும் தப்பு தானே. அதனால மக்கள் கொடுத்த ஹேட் எல்லாம் கரெக்ட் தான். சோ அதையும் ஒரு ரீசனா வச்சு அவரோட கான்ட்ராக்ட் முடியறதுனால இதுக்கப்புறம் கமல் சார் வரமாட்டாரு, ஹோஸ்ட வேற யாராச்சும் தான் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய டாக் போயிட்டு இருந்து நம்ம கூட அதை வந்து ஓகே ஹோஸ்டா மாத்திரா நல்லா இருக்கும். ஏன்னா கமல் சார் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி பார்த்தோமோ அதுக்கப்புறம் வர 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 வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஃபயர் இல்ல. சாட்டர்டே சண்டேனாலே கமல் சார் என்ன பண்ணுவாரு, வந்து கொளுத்தி போடுவாரு, அடிச்சு ரூல்ஸ் ஏதாவது மாத்தி விடுவாரு, அப்படி திருக்கி விட்டு போவாரு. ஒரு ஃபேவரிசம் இருக்காது. ஆனா கடைசி சீசன் பாத்தீங்கன்னா நிறைய ஃபேவரிசம் இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய ஃபேவரிசம் இருந்துச்சு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இதுக்கப்புறம் கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுவார். அதான் வரப்போற இந்த பிக் பாஸ் சீசன் 8 இதை வந்து கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. கண்டிப்பா இது கேள்விக்குறியா தான் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அதுக்கான அப்டேட் எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும், கமல் சாருக்கு பதிலா யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும்ல. அதான் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்கும். அந்த கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. பட் என்னோட கருத்து என்னன்னா, ஹோஸ்ட் மாத்தினா ஓகே தான். பட் இருந்தாலும் பிக் பாஸ்னா தமிழ்ல கமல் சார் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி கிரியேட் ஆயிட்டு. சோ இதை மாத்தினா கண்டிப்பா அது நமக்கு ஏத்துக்கிறதுக்கே ஒரு 2-3 சீசன் ஆயிரும். புதுசா யாரையா கொண்டு வந்தா கூட ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாள் நீங்க வந்து நல்லா இருக்குன்னு கை தட்டுவீங்க. ஆனா போக போக கண்டிப்பா கமல் சாரே இருந்திருக்கலாம் போல அப்படின்னு கண்டிப்பா நமக்குள்ள ஒரு தாட் வந்துடும். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் கமல் சார் தான், அது எவ்வளவு ஹர்ட் இருந்தாலும். பட் பார்க்கலாம் யார் வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களோட கருத்தை சொல்லுங்க. சோ அது மட்டும் இல்லாம வரப்போற சீசன்ல இந்த அதே மாதிரி 2 வீடு இருக்குமா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு சொல்றாங்க. ஏன்னா கடை சீசன்ல அந்த 2 வீடு ரொம்ப சொதப்பிட்டு, ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் சொல்லிட்டு ஒரு டாக்கெல்லாம் வச்சு ரொம்ப சொதப்பிட்டு. சோ அது மட்டும் இல்ல, யார் யார் உள்ள போக போறா அப்படிங்கிறது வந்து ஒரு ரூமர்ஸ் மாதிரி இப்ப நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா எல்லா சீசனுமே கொஞ்சம் ட்ரெண்டான ஆட்கள், அந்த அந்த இயர்ல யார் வந்து ட்ரெண்டா போயிட்டு இருக்கா, மக்கள் மத்தியில யார் டாக்கா பேசப்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களதான் எடுத்து உள்ள போடுவாங்க. சோ அதே மாதிரி இப்பவும் நிறைய பேர் வந்து நிறைய கான்ட்ரவர்சியில சிக்கி, கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம், சும்மாவும் சொல்லலாம், சும்மா எந்த மணிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ட்ரெண்ட் ஆகிறவன தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு அப்படின்னு வர வீடியோல ஓப்பனா வெளியே போட்டு உடைப்போம். பட் இந்த சீசன் வந்து நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இடையில இருந்துச்சு. ஏன் ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் மேல வந்து கேஸே போட்டாங்க. ரீசெண்டா நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா, ஒரு ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணாங்க. பட் அந்த கேஸ் என்ன ஆச்சு ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் முடிஞ்சிருக்கும் நண்பர்களே. ஏன் ப்ரோ அப்படி சொல்றீங்கன்னா, அது ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி. அவங்க இவ்வளவு பெரிய ஷோ நடத்தும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன கேஸ் வர்றது சகஜம் தான். கண்டிப்பா அதெல்லாம் சால்வ் பண்ணிருப்பாங்க. அதனால ஷோ வந்து இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாம் மறந்துருங்க. அது கண்டிப்பா இருக்கும். என்ன நடந்தாலும் பிக் பாஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். பட் யார் யார் வரப்போறா அப்படிங்கறதா ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிஆர் அப்படிங்கிறது லாஸ்ட் சீசன் வந்து நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க. உள்ள போற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வெளியே வந்து பிஆர் செட் பண்ணிட்டு உள்ள போய் நிறைய சம்பவங்கள் பண்ணிட்டாங்க. சோ அதெல்லாம் எப்படி மாற்றங்கள் வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான நிறைய இதுவும் கிடைச்சிருக்கு. அதை பத்தி அடுத்தடுத்த வீடியோல பேசலாம். ஏன்னா இனி உள்ள போறவங்க எப்படிலாம் பிஆர் செட் பண்ணுவாங்க, பிஆர் செட் பண்றதுனால வெளியே எவ்வளவு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் தெளிவா அடுத்த வீடியோல சொல்றேன். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் வந்து சஜஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். சோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்கலாம்.